அண்ணே, இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த நியூஸ் இருக்கே, இதுதான் தமிழக அரசியலோட மெகா கிளைமேக்ஸ் சீன் பாஸ். ஓபிஎஸ் போன அதிர்ச்சியே இன்னும் விலகல. அதுக்குள்ள ஜெயக்குமார், செல்லூர் ராஜுன்னு அதிமுகவோட மெயின் பில்லர்கள் அறிவாலயம் பக்கம் வர்ற தகவல் எடப்பாடியார நிஜமாவே ஒரு உலுக்கு உலுக்கிருக்கு. அதிமுக விக்கெட் வீழ்ச்சி பூகம்பத்தை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்துடலாம். பிராண்டி செய்திகள்: அதிமுகவின் தூண்கள் சாய்வது ஏன்? ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து ஜெயக்குமார், செல்லூர் ராஜு. 2026இல் அதிமுகவுக்கு பெரும் சவால். ஹலோ மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், அதிமுகவும் திமுகவும் வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான்னு மக்கள் நினைக்கிற நேரத்துல இப்போ அதிமுகவோட மூத்த தலைவர்களே அந்த பக்கம் வரிசை கட்டுறாங்க. ஓபிஎஸ் வைத்தியலிங்கத்தை தொடர்ந்து இப்போ ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜுவும் உதயசூரியன் வெளிச்சத்துக்கு போறதா ஒரு மெகா பிரேக்கிங் நியூஸ். இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து அதிமுகவின் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழத் தொடங்கியிருப்பது எடப்பாடி தரப்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. 2. அதிமுகவின் அமைதி. அதிமுகவின் வாய்மொழியாக இருந்த ஜெயக்குமார் கடந்த சில நாட்களாக காட்டும் கடும் அமைதி அவர் திமுகவில் இணையப்போவதற்கான முதல் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. 3. ராயபுரம் கணக்கு. வடசென்னையில் திமுக கோட்டையாக மாறி வருவதால் மீண்டும் ஜெயிக்க வேண்டுமானால் ஆளுங்கட்சியின் பலம் தேவை என ஜெயக்குமார் கணக்கு போடுவதாக தகவல். 4. கொங்கு ஆதிக்கம். அதிமுகவில் சேலம் டீம் மற்றும் கொங்கு கேங் மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது ஜெயக்குமார் போன்ற சீனியர்களுக்கு ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாம் பாஸ். 5. செல்லூர் ராஜு ட்விஸ்ட். மதுரையின் கிங் செல்லூர் ராஜு தற்போது திமுக தலைமையிடம் தீவிர பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் விரைவில் அறிவாலயம் செல்வார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் பரபரக்கின்றன. 6. தெற்கு மாவட்ட பலம். முக்குலத்தோர் வாக்குகளை கவர செல்லூர் ராஜுவை இழுப்பதே ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான். மதுரையில் ஆர்பி உதயகுமாருக்கு முக்கியத்துவம் தரப்படுவதால் ராஜு அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 7. டிவி மேட்டர். எதிர்க்கட்சியாக இருப்பதை விட ஆளுங்கட்சியின் நிழலில் ஒதுங்குவது பாதுகாப்பானது என்று நினைக்கும் இந்த சீனியர்களின் மெலியேற்றம் 2026இல் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை தரும். பாஸ், ஏன் மக்கள் இப்போ டிவிகே பக்கம் போறாங்க தெரியுமா? திராவிட கட்சிகளுக்குள்ள இப்படி மாறி மாறி நடக்கிற இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்ட பார்த்து மக்களுக்கு சலிப்பு வந்துடுச்சு. பதவிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் கட்சியை விடுற தலைவர்களை விட மக்களுக்காக புதுசா வர்ற தளபதி விஜய் மேல ஒரு எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே போகுது. இதுதான் 2026இன் நிஜமான பிக் பாஸ் கேம். கண்ணா, அதிமுகவிலிருந்து அறிவாலயத்துக்கு போறவங்க அங்க போயும் அதிமுகவை தான் திட்டுவாங்க. சீனியர்கள் காலியாகிறது எடப்பாடிக்கு தலைவலி. ஆனா தளபதிக்கு இது ஒரு பெரிய வழி. The pillars are falling, but the king is coming, boss. ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜுவும் திமுகவுக்கு போனா அதிமுக மீழுமா? இல்ல தளபதி விஜயின் தவகதான் இனி மாற்றமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டிவிடுங்க. தமிழக அரசியலின் அனல் பறத்தும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Angel Aruna signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.